பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் பத்திரிகையாளர் ஷபீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் கொஞ்ச நாள் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இல்லாம இருந்தாரு. பெரிய அளவுக்கு போக்கஸும் இல்லை. அவர் பத்தின செய்திகளும் இல்லாம இருந்தது. பிஜேபி குறித்தும் செய்திகள் பெரிய அளவுல இல்லாம இருந்தது. திடீர்னு நேத்து பிஜேபி மீட்டிங் ஒண்ணு ஏற்பாடு பண்றாங்க, ஐயாவு அரங்கம். அதுல பேசின விஷயங்கள் மீண்டும் சர்ச்சைக்குரியதாக மாறி இருக்குது. அதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த பேட்டியிலையும் அந்த விஷயத்த சொல்றாரு. ஜெயலலிதா ஹிந்துத்வா லீடர், தமிழ்நாட்டில் இருந்த ஒரு பெரிய ஹிந்துத்வா லீடர்னா அது ஜெயலலிதா தான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. அது மிகப்பெரிய அளவிற்கு விவாத பொருளாக மாறுகிறது. ஆதரவாக பலரும் எதிர்ப்பாக பலரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. வி.கே. சசிகலா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கண்டன அறிக்கையிலும் கூட அண்ணாமலை பெயர் குறிப்பிடப்படல. ஆனா அவங்க ஜெயலலிதா அப்படி இல்லை, எல்லாருக்குமான தலைவர் அப்படிங்கிறத அவங்க கோட் பண்றாங்க. மாறா எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து அவருடைய அபிஷியலா அவர் எதையுமே கண்டனமா தெரிவிக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. ஏடிஎம்கேல இருந்து வெளியேறிய கே.சி. பழனிசாமி உட்பட பலரும் கூட இதை கண்டனமா பதிவு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இந்த சினாரியோல திடீர்னு ஜெயலலிதாவை கூப்பிட்டு வந்து அண்ணாமலை இப்ப டிராவல் பண்றது, தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள ரீஎன்ட்ரி அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது, என்னவா நடக்குது? ரொம்ப நாளா நம்மளை பத்தி ஒரு செய்தி கூட எவருமே போடலையே, நம்ம இருக்கோமா இல்லையா அப்படின்றது ஊடகங்கள்லாம் எங்கேயுமே ஒரு விவாத பொருளாக அதை பதிவு பண்ணலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம், ஒரு வருத்தம். அந்த ஃபோமோ அப்படின்வாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஐயோ நம்ம ஹெட்லைன்ஸ்ல இல்லையே. யார் ஹெட்லைன்ஸ்ல இருக்கா? யார் தமிழ்நாட்டுல சமீபத்துல ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்னர் திருவள்ளுவருக்கு அந்த காவி சாயம் பூசி அந்த படத்தை ஒரு சர்ச்சையான உடனே ஐயோ ஹெட்லைன்ஸ்ல எல்லாம் கவர்னர் வந்துட்டாரு, நாம இல்லையே அப்படின்னு நாம ஏதாவது பேசுவோம். என்ன ஒரு ஓவர்டேக் பண்ணிட்டு போறாரு. ஆமா, நம்மள அவர் ஓவர்டேக். இதுதான் போட்டி. நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கவர்னர் ஏதாவது ஒண்ணு பண்ணாருன்னா அண்ணாமலையும் அப்படியே அந்த அந்த ஹெட்லைன்ஸ் அவர் பக்கம் போகும்போது அதை அந்த ஊடக வெளிச்சத்தை தான் பக்கம் இழுக்கிறதுக்கு அண்ணாமலை ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு. அந்த மாதிரி ரொம்ப நாளா நம்மளை பத்தி யாருமே தமிழ்நாட்டுல விவாதிக்கலையே அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது, எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அந்த ரிசல்ட்ஸ் நெருங்க நெருங்க ஒரு பதற்றம் என்பது உருவாயிருச்சு. அந்த பதற்றத்துடைய வெளிப்பாடுதான் அண்ணாமலை இப்படி பேசுகிறார். இந்த தேர்தல் சரியா போல அப்படின்றதால மோடி வேறு விதமாக பேசிக் கொண்டிருக்கிறார். தலைவர் எவ்வளியோ தொண்டரும் அவ்வளியே அப்படின்ற மாதிரி அந்த பதற்றத்துல அவர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு கான்ட்ரோவர்ஷியலா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசுறாரு அப்படின்னு பாருங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நேத்து நடந்த இந்த மீட்டிங்லயே இந்த விஷயத்த தான் ஊடகங்கள்லாம் கேள்வியா எழுப்போம். அப்போ இதை டிஃபெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் மூத்த தலைவர்கள்லாம் நீங்க போய் பேசுங்க அப்படின்னா மேடம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பேச வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் அதை ஜஸ்டிஃபை பண்ணி பேசுறாரு. இப்ப அண்ணாமலை பேசின விஷயங்கள்லயே உங்களுக்கு ஒரு முரண்பாடு அப்படின்றது இருக்கும். தேர்தலுக்கு முன்னாடி அவர் கொடுத்த பேட்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா ஒரு ஊழல்வாதி அப்படின்ற கொடுத்த இன்டர்வியூல ஊழல் வழக்குல உள்ள போனவர். அப்போ அதிமுக அதுக்கு பதில் சொல்லும் போது அதெல்லாம் கிடையாதுங்க, அவர் ஊழல் வழக்குல உள்ள போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. இதனாலேயே அண்ணாமலை மீது அவருக்கு ஆதரவாக இருந்த சில தலைவர்கள்லாம் ரொம்ப கடுமையான அதிருப்தி அவர் மேல உருவாயிருக்கு. பிஜேபிலேயே பிஜேபிலேயே இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய கருத்துக்கள்லாம் அவர் ஏன் பேசுறாரு, எதுக்கு பேசணும்? இப்ப இந்த டாபிக் திமுக பேசலாம், பிஜேபி ஏன் பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருக்கிறது. ஒரு நேச்சுரல் அலை நம்மள்ட்ட இருக்கு, அதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறப்ப அவர் பேசக்கூடாது. ஜே.பி. நட்டா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவர் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு 15 வருஷமா அதிமுக என்ற ஒரு இயக்கம், ஒரு 20 வருஷமா அதிமுக என்ற ஒரு இயக்கம் பாஜகவை எதிர்த்து ஒரு விமர்சனம் கூட வச்சதில்லை. எல்.கே. அத்வானி பேசும்போதே என்ன சொல்லுவாருன்னா, திமுகவா அதிமுகவா அப்படின்னும் போது ஏடிஎம்கே இஸ் அவர் நேச்சுரல் அலை. ஏடிஎம்கே தாட் ப்ராசஸும் பிஜேபியோட தாட் ப்ராசஸும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். அந்த அடிப்படையில அவங்க மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, இப்போ உங்களுக்கு ஏடிஎம்கேவே நம்மள திட்ட ஆரம்பிச்சிருச்சு, விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற அடிப்படையில மோடியா லேடியான்னு ஜெயலலிதாவே பேச ஆரம்பிச்சு. மோடியா லேடியா அப்படின்றது அந்த எலெக்ஷனுக்கான அந்த சமயத்துல பேசின ஒரு பேச்சு தான். அதுக்கு முன்னாடி நீங்க அந்த கேம்பெயின்ல ஒரு 40 நாள் கேம்பெயின்ல எங்கேயுமே ஜெயலலிதா அம்மையார் பிஜேபி எல்லாம் திட்டல. எனக்கு தெரிஞ்சு ஐசோஸ் மசூதியில பிரச்சாரம் பண்ணும் போதுதான் அங்கதான் அந்த மோடியா லேடியான்னு போது அது அப்படியே டர்ன் ஓவர் ஆகுது. உங்களுக்கு அந்த மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாமே அவங்க பக்கம் போது அது ஒரு கால்குலேட்டட் ஸ்ட்ராட்டஜி. அவ்வளவுதான் பண்ணாங்களே. இனி எந்த காலத்திலும் பிஜேபியோட கூட்டணி இல்ல, நான் அதற்காக வருத்தப்படலாம். அதுல எல்லாம் அவங்க தெளிவா தானே இருந்தாங்க. அந்த மரீனா பீச் சீரணி அரங்கத்துல அவங்க பேசின அந்த பேச்சு, அதுக்கப்புறம் அத அப்படியே அவங்க மெயின்டைன் பண்ணிட்டே வராங்க. பட் என்னன்னா உங்களுக்கு அவங்களுடைய பொலிட்டிக்கல் கால்குலேஷன் 2014ல
பிஜேபி இவ்வளவு அமோகமாக ஆதரவோடு ஆட்சியில வரும் அப்படின்றது அவங்க எதிர்பார்க்கல. என்டிஏல ஒரு பெரிய ரோல் நம்ம பிளே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அவங்க இருந்தாங்க. அது நடக்கல. அதுக்கப்புறமா அவங்களுடைய மறைவுக்கு பிறகு எப்படி அதிமுகவை வந்து கபலீகரம் செய்ய வேண்டும் அப்படின்னு பிஜேபி எடுத்த முயற்சிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு தோல்வியில் முடிந்தது. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய தேசிய தலைமையுடைய எண்ணம் என்னன்னா, உங்களுக்கு பெரிய கூட்டணியில இருந்த ஆட்கள் எல்லாமே வெளியே போயிட்டாங்க. நேஷனல் லெவல்ல உங்களுக்கு டிடிபியை லாஸ்ட்ல தான் உள்ள கூப்பிட்டு வந்தாங்க. பிஜேடியை கடைசி வரைக்கும் உள்ள கூப்பிட்டு வர முடியுமான்னு முயற்சி பண்ணாங்க. பஞ்சாப்ல அகாலிதள்ல உள்ள கூப்பிட்டு வர முடியுமான்னு முயற்சி பண்ணாங்க. அப்போ அந்த முயற்சிகள் எல்லாம் வந்து பாஜக எடுக்க காரணம் என்னன்னா, கூட்டணி இல்லாமல் நாங்க வந்து போனோம்னா நமக்கு பெரிய பிரச்சனை. கோயம்புத்தூர்லயே தேர்தலுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பிஜேபி RSS கோஆர்டினேஷன் மீட்டிங்ல அண்ணாமலை ஒரு ப்ரொபோசலை வச்சிருக்காரு. இந்த மாதிரி நாம தனியா போனோம்னா 25% வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கும், தனியா போனோம்னா இவ்வளவு சீட்ஸை நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் பேசியிருக்காரு. அப்போ பிஜேபியோடைய ஆர்கனைசிங் செக்ரட்டரி BL சந்தோஷ் வந்து சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, தேர்தல் கூட்டணி இல்லாமல் நாம வந்து தமிழ்நாட்டிலயோ அல்லது மற்ற இடங்கள்லயோ வந்து ஒரு ஈஸியா நம்ம வந்து நீங்க சொல்ற நம்பர் அச்சீவ் பண்ண முடியாது. இங்க இந்தியா அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே போல இந்தியா அலையன்ஸ் பல்வேறு மாநிலங்கள்ல ஸ்ட்ராங் ஆயிட்டு வராங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியுது. அலையன்ஸ் பார்ட்டிஸ் எல்லாமே ஒண்ணு கூடுறாங்க அப்படின்னும் போது தேர்தல் எப்படி வேணா போவோம் அப்படின்ற ஒரு பதட்டம் என்றது பாஜகவுக்கு தேர்தலுக்கு ஒரு 3 மாசம் முன்னாடியே உருவாயிருச்சு. அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி அண்ணாமலையை வந்து நீங்க அதிமுகவை மறுபடியும் உள்ள கூப்பிட்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. இன்னொன்னு சொல்றேன் நானு, அண்ணாமலையுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு அமித்ஷா ஏன் வரல? மோடி தான் பல தடவை வந்தாரு. அது நம்பர் 1 மோடி வந்தாருங்க. நம்பர் 2 போய் பிரச்சாரம் பண்ணுவார்ல, அவர் வரலையே. JP நட்டா எத்தனை முறை வந்தாரு கோயம்புத்தூருக்கு? ஒரு மாநில தலைவர் கார்ப்பரேஷன் எலெக்ஷனுக்கு அமித்ஷா வரிசையா வருவாரு. ஹைதராபாத் கார்ப்பரேஷன் எலெக்ஷனுக்கு வருவாரு. இன்னைக்கு வெள்ளூர்ல கார்ப்பரேஷன் எலெக்ஷன்னா கூட அமித்ஷா வந்து ரோட் ஷோ நடத்துவாரு. ஆனால் கோயம்புத்தூர் என்ற ஒரு தொகுதியில பிஜேபியுடைய மாநில தலைவர் நிக்கிறாரு, அவருக்கு பிரச்சாரம் பண்ண வரல அப்படின்றதுக்கு என்ன காரணம்? ஓபிஎஸ் இண்டிபெண்டா நிக்கிறாரு, அங்க போய் பிரச்சாரம் பண்ண போறாரு. ஆனா கோயம்புத்தூருக்கு ஏன் வரல? ஏன்னா அந்த அதிருப்தி என்பது இருக்கிறது. ஓகே, பாஜகவுடைய தேசிய தலைமை அதிமுக கூட்டணியை உடைச்சது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்றத உணர்கிறது. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரும்போது அந்த பர்டன் அப்படின்றது அண்ணாமலை மீது வரும், அந்த பழி என்பது அண்ணாமலை மீது வரும். சோ அந்த பழி அண்ணாமலை மீது வரும்போது அந்த அட்டென்ஷனை டிஃப்ளெக்ட் பண்றதுக்காக ஒரு புதிய விவாதத்தை கிளப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பண்றாரு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏடிஎம்கேக்குள்ள வந்து ஒரு ஹிந்துத்துவா ஓட் பேங்க் ஒண்ணு இருக்கு, ஹிந்துத்துவா இதுல நம்பிக்கை உடையவர்கள்லாம் வந்து இருக்காங்க. ஆன்டி டிஎம்கே அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் இதுல ஒரு பிஜேபி இந்துத்துவா நம்பிக்கை உடையவர்கள்லாம் வந்து கொஞ்சம் ஆதரவாளர்களா இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம பக்கம் ஸ்விட்ச் பண்ண வைக்கலாம். ஏன்னா பிஜேபி என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா, இந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதிமுகல ஒரு சலசலப்பு ஏற்படும். இபிஎஸ் உடைய லீடர்ஷிப் அப்படின்றது கேள்விக்குறியாகும். இபிஎஸ் உடைய லீடர்ஷிப் கேள்விக்குறியாகும் போது நம்ம சில பேர் அதுல இருந்து உள்ள இருந்து இழுக்க முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்க இருக்காங்க. இதெல்லாம் வந்து விஷயங்களுடைய ஒரு வெளிப்பாடுதான் அண்ணாமலையுடைய ஒரு பேச்சு. ஓகே, இன்னொரு விஷயம், உங்களுக்கு இந்த ரவீந்திரன் துரைசாமி எல்லாம் தொடர்ந்து பேசிட்டு இருப்பாரு, ஒரு அதிமுகக்குள்ளேயே ஒரு பிஜேபி ஆதரவாளர்களா இருக்காங்க, இந்துத்துவ ஆதரவாளர்களா இருக்காங்க. அதை மனசுல வச்சுட்டு தான் அண்ணாமலை வந்து இதை பேசியிருக்காரு. பட் அப்படி ஒரு இந்துத்துவ ஆதரவாளர்கள் இருந்தாங்கன்னா அவங்க 2014லயோ 2019லயோ அல்லது மற்ற தேர்தல்கள்லயோ இந்நேரம் வந்து எல்லாமே வெளியே வந்து பாஜக ஐக்கியமாயிருக்கணும். பாஜக அப்படிலாம் ஐக்கியமாகலையே. ஏன்னா அந்த கட்சியுடைய சிந்தனை அப்படின்றது அது கிடையாது. அவங்க ஒரு திராவிட சிந்தனையில இருந்தா இயங்கக்கூடிய ஒரு கட்சி. நீங்க ஆசிரியர் வீரமணி கூட வந்து அந்த அறிக்கை சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய அரசியல், அவங்களுடைய பார்வை எல்லாமே வந்து ஒரு திராவிட சித்தாந்தத்தை மையப்படுத்தி தான் இருக்கிறது. ஆனா அப்படி இருந்தா அது உடைக்கணும் அப்படின்னு இவர் ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க அதுக்கு கொடுக்குற ஜஸ்டிபிகேஷன், ராமர் கோவிலுக்கு கரசேவைக்கு ஆள் அனுப்புனாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல ராமர் கோயில அங்க கட்டாம வேற எங்க கட்டுறதுன்னு கேட்டவங்க, இப்படி பல விஷயங்கள்ல நம்மளோட ஸ்டாண்ட் எடுத்தவங்க. அதனால ப்ரூவ் பண்ணிக்கலாம் அவங்க இந்துத்துவா லீடர் தான். குறிப்பா அவங்க நிற்கும் போது பிஜேபிக்குள்ளேயே இருக்கக்கூடிய பல பிராமின்ஸ் ஓட்டு முழுக்க ஏடிஎம் கேட்ட தான் இருக்கும். இப்பயும் கூட அப்படி இருந்ததுக்கான காரணமே ஜெயலலிதா தான் அப்படின்னு அவங்க சொல்றதுக்குமே கரெக்டா பொருந்தி போற மாதிரி இல்லையா? சரி, அதனாலதான் அவங்க சொன்னாங்க நேச்சுரல் அலைஸ் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, இவங்களுடைய தாட் ப்ராசஸும் அவங்களுடைய தாட் ப்ராசஸும் ஒன்னு அலைன் ஆகுறது.
இந்த விஷயங்கள்ல. பட் அதுக்கப்புறம் வந்து அவங்க முழுக்க முழுக்க அந்த விஷயத்துல இருந்து மாறிட்டாங்க. அந்த 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 சமயத்துல வந்து பாஜகவை ஆதரித்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இங்க ஆன்டி கன்வர்ஷன் லா கொண்டு வந்தது, அப்புறம் வந்து இந்த ஆடு மாடுகளை வந்து பலி கொடுக்க கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்தது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எதிராக திரும்பியதன் தமிழ்நாட்டுல இருந்து ஓட்டாவே அது பெரிய அடியை கொடுத்துச்சு. பெரிய அடியை கொடுத்ததுக்கு பிறகு அவங்க வந்து ஓகே, நம்ம இந்த ஹார்ட்லைன் ஹிந்துத்துவா கார்டை வந்து நம்ம கையில எடுத்தோம்னா அது தமிழ்நாட்டுல எடுபடல அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஜெயலலிதா இஸ் ரிலீஜியஸ் பர்சன். அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை, எல்லா விஷயங்களையும் வந்து பார்ப்பாங்க. வீட்டுல இருந்து கிளம்புறது அப்படின்னா கூட அந்த நல்ல நேரம், ராவு காலம், யமகண்டம் இதெல்லாம் பார்ப்பாங்க. பிளஸ் உங்களுக்கு இந்த தேர்தலில் கேண்டிடேட் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்றது கரெக்டா இந்த டைம்ல தான் ரிலீஸ் பண்ணணும். 11, 16, 17 அப்படின்லாம் டைம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப கவனிச்சு நாமினேஷனுக்கு வரும்போது அதெல்லாம் அவங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. பட் அந்த விஷயங்களை எல்லாம் வந்து அவங்க பொதுப்படையாக திணித்ததில்லை. எல்லாரும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. அவங்க கட்சிக்காரங்களே பல பேர் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இருக்காங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களா இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து பொதுவாக இருந்தாங்க. பட் அதை திணிக்கிறது அப்படின்றதான பிரச்சனை. ஓகே, இப்ப அண்ணாமலை பேசுனதன் மூலமா அதிமுக இருக்கக்கூடிய ஒரு பேங்கை தங்கிட்ட கொண்டு வரணும்னாலோ அல்லது அதிமுகவை ப்ளீஸ் பண்ணணுமோ அல்லது மேலிடத்தை ப்ளீஸ் பண்ணணும்னாலோ இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்டை கொடுத்தா பரவாயில்ல. பட் இவங்களை ஜெயலலிதாவை டிஸ்கிரெடிட் பண்ற மாதிரியான ஒரு ஒரு டேகை கொடுக்குறாருல்ல, அது வந்து அவங்கள மேலும் மேலும் கோபம் தானே படுத்தும். ஏடிஎம்கேவுடைய தலைமைக்கும் சரி, சசிகலா உட்பட, அல்லது கோர் ஏடிஎம்கே ஓட் பேங்கா இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு திமுகவை பிடிக்காது. பட் ஆனா அதிமுகவை வந்து அவங்களோட லீடரை வந்து அப்படி பார்க்காத கூட்டம் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட இருந்து அவரை டிஸ்கிரெடிட் பண்ற மாதிரி தானே அந்த ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து யோசிச்சுதான் பேசினாரா, இல்ல இது பேசுனா சர்ச்சை ஆகுமா ஆவாதான்னு தெரிஞ்சுதான் பேசினாரான்னு தெரியல. அதான் சொல்றேன்ல, அவருக்கு வந்து ஒரு சில இன்புட்ஸ் இப்படி கொடுத்துருப்பாங்க. ஏடிஎம்கேல வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி டீம் எல்லாம் இருக்கு இல்லையா, ஏடிஎம்கேல ஒரு கோர் இந்துத்துவா ஓட் பேங்க் இருக்கு, அதை நம்ம ப்ளீஸ் பண்ணணும், அதை நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படின்லாம் வந்து பேசியிருப்பாங்க. ஓகே, ப்ராபப்ளி அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவர் இங்கிலீஷ் பத்திரிகைக்கு தானே நம்ம இன்டர்வியூ கொடுக்குறோம், நம்ம டெல்லியில கொடுக்குற இன்டர்வியூ தமிழ்நாட்டுல யார் பார்க்க போறா அப்படின்லாம் யோசிச்சு கூட அவர் வந்து பேசியிருப்பாரு. அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் அப்படின்றது யாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் வந்து யாருமே பேசல. தமிழிசை கொடுத்து அதை டிஃபெண்ட் பண்ணும் அப்படின்னு அவர் பேசிட்டாருன்றதுக்காக இப்ப மாநில தலைவர் பேசினது தவறுன்னு தமிழிசை சொல்ல முடியாதுல்ல. சோ அதனால அதை வந்து கொஞ்சம் பூசி மொழிவி அதை வந்து கொஞ்சம் செட்ரைட் பண்ணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான். அதை டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்கான முயற்சி. இதனால வந்து அதிமுகல இருக்கக்கூடியவர்கள் அண்ணாமலை இப்படி பேசுறாரு அப்படின்றதுக்காக அப்படியே தாரையா கமலாலயம் பக்கம் வந்து அப்படியே கட்சியில ஐக்கியமாயிருவாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவங்களுக்கும் தெரியும். ரெண்டாவது எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் தான் பொறுத்து இருக்கு. ஆனா எடப்பாடி சைலண்டா இருக்காருன்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? உங்களுக்கு ஜெயக்குமார் அறிக்கை கொடுத்திருக்காரு, மற்ற தலைவர்கள்லாம் அறிக்கை கொடுத்திருக்காங்க. இபிஎஸ் வந்து பேசி இருக்கணும். நியாயப்படி பாத்தீங்கன்னா இபிஎஸ் வந்து வெளியே வந்து இந்த விஷயத்துல பேசி இருக்கணும். அவரு ஒரு ஐடியாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இபிஎஸ் பேசுறது இல்ல அப்படின்றது அவர் மீது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குறை. அவர் திராவிடம் பத்தி கேட்டாலே சொல்றேன். நீங்க திராவிடத்தை பத்தி கேட்டீங்கன்னா அது ஐடியாலஜி அதெல்லாம் வந்துங்க அப்படின்னு விஷயம் தெரிஞ்சவங்ககிட்ட கேளுங்க, இன்டெலெக்சுவல்கிட்ட கேளுங்க அப்படின்னு அப்படியே அவர் நழுவிடுறாரு. ஒரு ஐடியாலஜிக்கல் பொசிஷன்ல இருந்து நீங்க வந்து இந்த விஷயத்த கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா அது இபிஎஸ் தான் பேசி இருக்கணும். பட் இபிஎஸ் பேசாதது வந்து கொஞ்சம் வியப்பா இருக்கு. ஓகே, நீங்க ஒரு லீடரை, உங்களுடைய லீடரை கொண்டு போய் ஒரு அஜெண்டாக்குள்ள அவங்க வந்து பாக்ஸ் பண்றாங்க. மேபி அண்ணாமலை தெரியாம கூட அதை பேசியிருக்கலாம், ஒரு வாய் தவறி கூட அதை சொல்லியிருக்கலாம்னு வச்சுக்கோங்க. பட் அதுக்கப்புறம் அதை டிஃபெண்ட் பண்ணி அதை கொண்டு போய் அதுக்கு ஒரு நரேட்டிவை செட் பண்ணும்போது அந்த நரேட்டிவை உடைக்கக்கூடிய விஷயத்த ஏடிஎம்கே தலைவர்கள் தான் பண்ணும். ஆனா அவங்க பண்றது இல்ல. எனக்கு தெரிஞ்சு இவரு அண்ணாதுரையை பத்தி பேசும்போதோ அல்லது பெரியாரை பற்றி பேசும்போதோ ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வந்து பதில் சொன்னவர் வந்து செல்லூர் ராஜு. ஒரு ஐடியாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பிஞ்ச செருப்புன்னு சொன்னப்ப கூட செல்லூர் ராஜு தான் ரியாக்ட் பண்ணாரு. நீங்க செல்லூர் ராஜு வந்து நம்ம காமெடியா பாக்குறோம். செல்லூர் ராஜு வந்து ஏதோ ஒரு விஞ்ஞானி அப்படின்லாம் வந்து சோசியல் மீடியால ட்ரோல் பண்றோம். உண்மையிலேயே பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜுவுடைய கவுண்டர் அட்டாக் இருக்குல்ல பிஜேபி மீது, அது எனக்கு தெரிஞ்சு வந்து அதிமுகல வேற எந்த தலைவரும் அப்படி பேசுறது இல்ல. புரியுது. இன்னொரு பக்கம் நீங்க சிவி சண்முகம் வந்து நம்ம வந்து சொல்றோம், சிவி சண்முகம் வந்து இப்படி அப்படின்னு எல்லாம் வந்து சமூக வலைதளங்கள்ல எள்ளி நகையாடுறாங்க. உங்களுக்கு சிவி சண்முகத்துடைய தேர்தல் பிரச்சாரம் நீங்க கேட்டிருக்கீங்களா? ராமர் கோயில் கட்டினீங்கன்னா சோறு வந்துருமா அப்படின்னு எல்லாம் பேசுறாரு. அது ரொம்ப சாதாரண ஒரு பேச்சு தான். பட் மக்கள்கிட்ட அது போய் ரீச் ஆகும். ஆமா, இந்த விஷயம் வந்து நார்த் இந்தியாலயும் இத பேசுறாங்க.
அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு கவுண்டரா பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து அதிமுக ஒரு சில தலைவர்கள் தான் பண்றாங்க. ஓகே, நீங்க அண்ணாதுரையை பத்தி பேசும்போது, அண்ணாதுரையும் பெரியாரும் இல்லை என்றால் எங்களை போன்ற சாமானியர்கள் எல்லாம் வந்து அரசியல் அதிகாரத்துக்கு வர முடியாது, நாங்கெல்லாம் ஒரு கவுன்சிலரோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ ஆக முடியாதுன்ற ஒரு சூழல் அப்படின்றது இன்னைக்கு எழுந்திருக்காது தமிழ்நாட்டுல. அதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம். அப்படிப்பட்ட தலைவர்களை பற்றி கொச்சையாக பேசுனீங்கன்னா நாங்க வந்து சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரியாக்ஷன் வந்து அதிமுக தலைமை கிட்ட இருந்து வரணும். அது அவங்க பண்றது இல்ல. அப்ப அவங்க பிஜேபி தரப்புல இருந்து வைக்கிற குற்றச்சாட்டு உண்மையாகுது இல்ல சார்? இப்போ ஏடிஎம்கே உடைய தலைமை வந்து வீக்கான தலைமையா இருக்கு, இந்த நேரத்துல அதை எடுத்துக்கிறது, அதுல இருந்து நம்மளோட எமர்ஜிங்க கொண்டு வர்றதுங்கிறது தான் சாத்தியம் அப்படின்னு சொல்றதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி தானே எடப்பாடியோட சைலன்ஸ் இருக்கிறதா புரிஞ்சுக்கணும். சரி, நீங்க இதெல்லாம் பேசினா அதிமுக தொண்டர்கள்லாம் வந்து அப்படியே மாறி இந்த பக்கம் போயிருவாங்க அப்படின்ற அளவுக்குலாம் வந்து இது ஒன்னும் பெரிய இது கிடையாது. இது வந்து ஒரு சும்மா ஒரு பேச்சு பொருளாக தான் இருக்குமே தவிர, ஒரு ஸ்டேட்மெண்டாக இருக்குமே தவிர, இது அண்ணாமலையை தான் எக்ஸ்போஸ் பண்ணுது. நீங்க தேர்தலுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஊழல்வாதின்னு சொல்லிட்டு இப்போ ஜெயலலிதா இந்துத்துவா லீடரு அப்படின்லாம் வந்து அவர் மாத்தி பேசுறது வந்து அண்ணாமலையை தான் அதை எக்ஸ்போஸ் பண்ணதே தவிர, எனக்கு தெரிஞ்சு அது பெரிய அளவுல ஏடிஎம்கேல வந்து ஒரு சலசலப்பை உருவாக்கும் அப்படின்லாம் நான் எதிர்பார்க்கல. ஓகே, இப்போ அந்த சந்திப்பு, அந்த மீட்டிங்கே வந்து கொஸ்டினா மாறி இருக்கு. பிஜேபியினுடைய பெரிய தலைவர்கள் அப்படின்னு அறியப்படக்கூடிய பொன்னார், வானதி, நயினார் போன்ற தலைவர்கள் அந்த சந்திப்புல இல்ல, அந்த மீட்டிங்க்கு வரல அப்படிங்கிறதும் பேசு பொருளா மாறி இருக்கிறது. உள்ளுக்குள்ளேயே ஒரு பெரிய முரண் இருக்கு அப்படிங்கிறதையும் பேசுறாங்க. அண்ணாமலை இதை கான்ட்ரவர்சியா பேசுனது மட்டும் இல்லாம இன்னும் கூட அழுத்தமா சவுத் இந்தியால நம்மளுக்கு ஒரு பெரிய நம்பர்ஸ் வரப்போகுது, 4ஆம் தேதி வெற்றியை கொண்டாடுறதுக்கு திருவிழாவுக்கு தயாராகுங்க அப்படின்னு அறைகூவல் விடுக்கிறதோட சேர்த்து நம்ம டபுள் டிஜிட்ல ஓட்டு ஜெயிக்க போறோம் தமிழ்நாட்டில்ன்றத மறுபடியும் கோட் பண்றாரு. இப்ப இந்த 4ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் தனியா பேசினாலும் அந்த சந்திப்புக்குன்னு வராத பிஜேபி தலைவர்கள் அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்து பார்த்தா அது வேறு ஒரு செய்தியை கொடுக்குதுன்ற பொருள் வருது. அவ்வளவு முக்கியமான ஒரு கூட்டம் இல்ல அப்படின்றதுதான் அதோடைய அர்த்தம். மாநில தலைவருடைய ரீஎன்ட்ரி என்ன பூத் ஏஜென்ட் எல்லாருக்கும் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான வர்ற மீட்டிங், அவ்வளவுதான். அந்த மீட்டிங் அப்படிதான். இன்னொன்னு, அந்த மீட்டிங்ல அவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய பயம் என்னன்னா, பூத் ஏஜென்ட்டுக்கு நிறைய பேருக்கு பணம் போல, நிறைய இடங்கள்ல வந்து உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் யாரும் பேசிடாதீங்க, இப்போ இதெல்லாம் ரிவ்யூ பண்ற மீட்டிங் இது கிடையாது, 4ஆம் தேதி நாம என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த மீட்டிங் தான் இந்த மீட்டிங். ரெண்டாவது, அந்த மீட்டிங்ல இருந்த அந்த ஸ்பீச் எல்லாம் பார்க்கும்போது அது ஏதோ ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச் மாதிரி தான் இருந்திருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். அண்ணாமலையோட ஃபேர்வெல் ஸ்பீச், அதாவது வெற்றி தோல்வி என்பது சகஜம், மேல போறவன் கீழே வருவான், கீழே போறவன் மேல வருவான், எத்தனை சீட்டு வரும் அப்படின்றது முக்கியம் இல்ல, அந்த மாதிரி ஒரு மாதிரி அவருடைய ஸ்பீச் பாத்தீங்கன்னா ரொம்ப அண்டர் கான்பிடென்ட்டா பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் நமக்கு கொடுத்த வேலையை நம்ம முடிச்சிட்டோமா, நம்ம கொடுத்த வேலையை நம்ம முடிச்சிட்டோம், நாம சரியா வேலை பார்த்திருக்கோமா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து நாம வரக்கூடிய காலங்கள்ல அந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் உட்காந்து பேசுவோம் அப்படின்ட்டுலாம் வந்தா வந்து அந்த மீட்டிங் நடந்திருக்கு. என்ன உள்ளுக்குள்ள வந்து ஒரு புகைச்சல் அப்படின்றது உருவாயிருச்சு. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நிறைய இடங்கள்ல அந்த கட்சியில இருக்கக்கூடிய யூனிட்ஸ் எல்லாம் வந்து தேர்தல் செலவுக்காக வந்த பணம் என்பது கீழே வரவில்லை, அது தொண்டர்களுக்கு கொடுத்து எல்லா கட்சியிலையும் நடக்கிறது. பூத்ல எல்லாம் எல்லா கட்சியிலயும் நடக்கலாம். பாஜகன்றது பார்ட்டி வித் டிஃபரன்ஸ். இந்த கட்சியில அப்படிலாம் நடக்காது, நாங்க பூத் மேனேஜ்மெண்ட் எல்லாம் ரொம்ப தெளிவா பண்ணி வச்சிருக்கோம், காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு அண்ணாமலை. ஓட்டுக்கும் காசு கொடுக்க மாட்டேன், பூத்துக்கு நீங்க காசு கொடுக்கலாம், ஆளே வர மாட்டாங்க. அது வந்து அவங்களுக்கும் நல்லா தெரியும். இப்போ நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள்லாம் அவர் தமிழ்நாட்டுக்கு ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் அவர் உள்ள என்டர் ஆக மாட்டாரு. ஏன்னா அவர் மீது அந்த வழக்கு அப்படின்றது இருக்கு, அந்த சிபிசிஐடி அப்படின்னு இருக்கு. சோ இதெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. பொன்னாருக்கு அப்படி என்ன பிரச்சனை? பொன்னார் வந்திருக்க மாட்டாரு எனக்கு தெரிஞ்சு. அவரு இதோ அவ்வளவு ஒன்னும் பெருசா இந்த மீட்டிங்ல என்ன பேசுறதுக்கு இருக்கு அப்படின்னு, இது சும்மா இந்த பூத் லெவல்ல பேசுற மீட்டிங்கா இருக்கும், பூத் லெவல்ல நம்ம என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணோம் அப்படின்னு பேசுற மீட்டிங்கா இருக்கும், அதனால அவர் வந்திருக்க மாட்டாரு. வானதி அவங்க வந்து வேற ஏதோ மாநிலத்துல தேர்தல் பிரச்சாரத்துல இருக்காங்க போல. அது ஒன்னும் பெரிய சிறப்பான கூட்டம்லாம் ஒன்னும் கிடையாது. ஆனா இது ஒரு மெசேஜ் வேற ஒண்ணு கொடுக்கும். அந்த கூட்டத்துல ஒரு பெப்டாக் கூட கொடுக்குற அளவுக்கு கூட வந்து அங்க கண்டென்ட் கிடையாது. அதனாலதான் சொல்றேன், அந்த டாக் அப்படின்றதே வந்து ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச் மாதிரி இருந்துச்சு அப்படின்றதுதான் இது. ஏன்னா கேள்விகள் என்பது அண்ணாமலையை நோக்கி தான் இடும். ஓகே, ஏன்னா கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா மூத்த நிர்வாகிகளும் அதிமுக கூட்டணி உடைந்ததற்கு முதல் காரணம் அண்ணாமலை தான்.
நீங்க ஒரு விஷயம் ஆக்சுவலா எலெக்ஷன் நடந்ததுக்கு பிறகு அண்ணாமலையை நேரடியா சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய மீட்டிங் இது. ஆமா. அதனால இது கூடுதல் வெயிட்டேஜும் இந்த மீட்டிங்க்கு பெறுது. இதுல வந்து அண்ணாமலை இல்ல, இல்ல, இதெல்லாம் தானே கேள்வி. அதாவது இந்த மீட்டிங்கை இப்ப கூட்டிட்டு 4ஆம் தேதி ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த மீட்டிங்ல தான் முக்கியமான கேள்விகள் எல்லாம் எழும். அப்ப அந்த மீட்டிங் நம்ம போன வாரம் தானே உட்காந்து பேசணும். அப்புறம் எதுக்கு அது ஒரு 10 நாள் கழிச்சு வச்சுக்கலாம், இல்ல அடுத்த மாசம் வச்சுக்கலாம் அப்படின்னு அதை வேணா தள்ளி போடுறதுக்காக இந்த மீட்டிங் முன்னாடியே கூட்டி இருக்கலாம். ஓகே. பட் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கேள்விகள் அப்படின்றது யாரை நோக்கி எழும்னா அண்ணாமலை தான். முழுக்க முழுக்க இந்த தேர்தலுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து அவருடைய இதுலதான் நடந்திருக்கு, அவருடைய மேற்பார்வையில தான் நடந்திருக்கு. அப்போ உங்களுக்கு இந்த 5 மாநில தேர்தல் நடக்குது இல்லையா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், இந்த 5 மாநில தேர்தல் முன்னாடி நடக்கும்போது ஏடிஎம்கே லீடர்ஸ் டெல்லிக்கு போனாங்க. போய் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இதை நீங்க சரி பண்ணுங்க, அண்ணாமலை தொடர்ந்து இப்படி பேசிட்டு இருக்காரு, இதை நீங்க சரி பண்ணுங்க. நீங்க அந்த பிஸி எலெக்ஷன்ல ஜேபி நட்டா அண்ட் அமித்ஷா 2 பேரும் உட்கார்ந்து, அப்ப 2 பேருடைய டைம் பாருங்க, அவங்க பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க. இது அது பல மாநிலங்கள்ல தேர்தல் நடக்குது, ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி முக்கியமான தேர்தல் அப்படின்னு அண்ணாமலை ஒரு பக்கமும் அதிமுக லீடர்ஸ் ஒரு பக்கமும் உட்கார வச்சு அதை பேட்சப் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்பதான் அந்த போட்டோஸும் ரிலீஸ், அந்த கூட்டணி உடைகின்ற ஒரு தருவாய் அப்படியே அந்த லெவலுக்கு போகுது. அப்போ ஏடிஎம்கே லீடர்ஸ் அப்ரோச் பண்ணி அதை பண்றாங்க. இவங்க 2 பேர் இன்டர்வீன் பண்ணி நீங்க அமைதியா இருங்க அப்படின்னாங்க. அமித்ஷா பேச்சும் கேட்கல, ஜேபி நட்டா பேச்சும் கேட்கல. கூட்டணி உடைந்ததற்கு காரணம் இவர்தான். அப்போ இந்த தோல்விக்கும் காரணம் இவர்தான். இதுதானே வரும். நீங்க அவருடைய ஆதரவாளர்கள், நீங்க இவ்வளவு நாள் வந்து சமூக வலைதளங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு ஆதரவாக பேசி கொண்டிருந்த, தேர்தலை வந்து கண்காணித்து கொண்டிருந்த ஸ்ரீராம் சேஷாதிரி போன்றவர்கள்லாம் வந்து கோயம்புத்தூர்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாரு. அதுவே வந்து ஒரு பெரிய அவருக்கு எதிரான அந்த ட்ரோலிங் அப்படின்றது ஆரம்பிச்சிருச்சு. வார் ரூம்லாம் வந்து கடுமையா அவரை போட்டு கடிச்சு கொதறிட்டாங்கன்னு அவரும் வருத்தப்பட்டு ட்வீட் எல்லாம் பதிவு பண்றாரு. நான் இருக்கிற யதார்த்தம் தான் சொன்னேன், உண்மையதான் சொன்னேன் அப்படின்னு. ஆக்சுவலா பிஜேபி கள நிலவரம் என்னன்றது தெரியும். ஓகே. ஆனால் இந்த பிரச்சனை தேர்தல் முடிவுக்கு அப்புறம் இந்த கேள்விகள் எல்லாம் எழும் அப்படின்னும் போது இந்த பிரச்சனையை வந்து டிஃப்ளெக்ட் பண்ண முடியுமா? அதிமுகவிலும் பிரச்சனை எழும் அப்படின்றது இருக்கு, பாஜகவிலும் பிரச்சனை எழும். அதிமுகவை விட பாஜக எழுகின்ற பிரச்சனைகள் தான் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளா இருக்கு தெரியுற வரைக்கும். என்ன மாதிரியான, இப்ப அண்ணாமலை நினைக்கிற அந்த 25 அவர் சொல்ற அந்த 2 டிஜிட் நம்பர், இதுதான் மேலிடம் வரைக்கும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிற, இப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்பரா? ஏன்னா ஃபர்ஸ்ட் போல் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பிஜேபிக்கு தெரிஞ்சிருக்கும் எத்தனை சீட்டு நம்மளுக்குன்னு. ஏன்னா அமித்ஷா தெளிவாவே சொல்லிட்டாரு, 100 சீட்டு அதுல குறைவா இருக்குன்றத அவரே அட்ரஸ் பண்ணிட்டாரு. அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற 40 அங்க சேர்த்தாங்களா என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. பட் அப்ப பிஜேபிக்கே தெரியும் இவர் சொல்ற நம்பர் இல்லைங்கிறது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் பிரதர், சிம்பிள் கால்குலேஷன். ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே, தேமுதிக இவங்கெல்லாம் ஒரு கூட்டணியா இருந்திருந்தாங்கன்னா 20 சீட்ல வந்து கிட்டத்தட்ட டிஎம்கே கூட்டணிக்கு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். டஃப் ஃபைட் முன்ன பின்ன இருந்திருக்கலாம். உங்களுக்கு பாமக அண்ட் ஏடிஎம்கே கூட்டணியா இருந்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 12 தொகுதிகள்ல பிரச்சனை இருக்கும் வட மாவட்டங்கள். பயங்கர கான்டெஸ்ட் இருந்து. இதெல்லாம் எந்த இயர் நம்பரை வச்சு சொல்றீங்க? இப்போ நீங்க எந்த இயர் வேணா இல்ல, ப்ரீவியஸா அப்படி ஒண்ணு, ப்ரீவியஸா உங்களுக்கு வந்து 2014ல யார் யாரெல்லாம் கூட்டணியில இருந்தாங்க? பாமக, பிஜேபி, மதிமுக எல்லாரும் இருந்தாங்க. ஆமா, இவங்க எல்லாமே கூட்டணியில இருந்து கூட உங்களால வந்து 19% தான் வந்து உங்களால வாங்க முடிஞ்சுச்சு. 14ல. அதுக்கப்புறம் 2019ல ஏடிஎம்கே கூட்டணியில இருந்தாங்க. ஏடிஎம்கே உடைய ஓட் ஷேரும் வந்து 20%, அந்த 19% 20% தான் வந்துச்சு. அதுல பிஜேபி உடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது 3.66 தான். இவர் என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னா, மேலிடத்துக்கு 25% நம்ம கிராஸ் பண்ணிடுவோம், வித்தவுட் ஏடிஎம்கே நம்ம கிராஸ் பண்ணிடுவோம். 25% நம்ம கிராஸ் பண்ணி தனியா நம்ம தேர்தல் களத்தில் சந்திச்சோம்னா நம்ம வந்து ஒரு 5ல இருந்து 10 சீட் வரைக்கும் நம்ம வந்துடலாம். இப்ப 2வது இடமே வந்து உங்களுக்கு பல சீட்ஸ்ல வர முடியுமா அப்படின்றதே வந்து கேள்விக்குறியாகி இருக்கிறது. அந்த மாதிரிதான் நிலைமை இருக்கு. அப்ப இவரு இப்ப சொல்லக்கூடிய இந்த விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 2014 பொன்னார் தலைமையில அந்த கூட்டணி அமைஞ்சது. அவர் மாநில தலைவரா இருக்கும்போது அந்த பெர்ஃபார்மன்ஸை விட கூடுதல் பெர்ஃபார்மன்ஸ் காமிக்கணும். மினிமம் 19க்கு மேல இருக்கணும். ஆமா, 19க்கு மேல காமிக்கணும். நீங்க 19 கீழே அது போச்சுன்னா அது பெரிய பிரச்சனை தானே உங்களுக்கு. அப்ப இந்த கேள்விகள் எல்லாம் அவரை நோக்கி வரும். அட் தி எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட்ஸ் வில் ஸ்பீக். நீங்க சும்மா பேட்டி கொடுக்கலாம், இதை சொல்லலாம், ஜெயலலிதா அம்மையாரை பத்தி ஏதாவது கருத்து சொல்லலாம், கலைஞர் கருணாநிதி அவர்களை பத்தி ஏதாவது கருத்து சொல்லலாம், அப்படியே அந்த கான்ட்ரவர்சியை வேணா கிரியேட் பண்ணலாம்.
பட் ஃபேக்சுவலி நம்பர்ஸ் வில் டெஃபினெட்லி டிமாண்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, அப்ப அந்த கேள்விகள்ல இருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது அப்படின்றதுக்காக தான் சும்மா இப்படி போட்டு அப்படியே வந்து ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாக்குறேன். ஃபேர்வெல் ஸ்பீச்சா அது இருந்தது மாதிரி தான் தோணுச்சுன்னு நீங்க ஒரு இடத்துல குறிப்பிடுறீங்க. எந்தெந்த சினாரியோவெல்லாம் வச்சு அதை டிஃபைன் பண்றீங்க? ஃபேர்வெல்ன்றது மொத்தமாவே அவருக்கான ஃபேர்வெல் அப்படி எடுத்துக்கிறதா, இல்ல வேறு மாதிரியான சிக்னல் அது கொடுக்குதா? அவர் தேர்தலில் போட்டியிட மாட்டார் அப்படின்னு சொன்னார். நான் வந்து தேர்தலில் போட்டியிடுறதுலாம் என்னுடைய எண்ணம் இல்லை, பாஜகவை வளர்ப்பதுதான் என்னுடைய நோக்கம். நான் வந்து ஸ்டார் கேம்பெயினரா எல்லா தொகுதிகளுக்கும் போய் அந்தந்த கேண்டிடேட்டுக்காக பிரச்சாரம் பண்ணுவேன். என்னுடைய அந்த அந்த இமேஜ் இருக்குல்ல, அதை வைத்து பாஜக கேண்டிடேட் எல்லாம் ஜெயிக்க வைப்பேன். அங்க ஒரு மோடி மாதிரி இங்க நான், ஆமா இங்க நானு அந்த மாதிரி ஒரு 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 பிம்பத்தோட தான் நான் வந்து இங்க இயங்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுதான் வந்து அவர் ப்ரொஜெக்ட் பண்ண விஷயங்கள். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பிஜேபியும் அவரை கர்நாடகால போய் பிரச்சாரம் பண்ண விட்டாங்க, தெலுங்கானால போய் அவருக்கு வந்து கர்நாடகாவில் அவர் பிரச்சாரம் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, பிஎல் சந்தோஷ் பார்ட்டியோடைய ஆர்கனைசிங் செக்ரட்டரி, ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன். ஜேபி நட்டா இவங்களுக்கெல்லாம் அடுத்தது அவர் தான் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன். அவருடைய ஆதரவு தொடர்ந்து இவருக்கு இருந்தது அப்படின்றதான் விஷயம். அவருடைய பிளெஸிங்ஸ் வந்து அண்ணாமலை அப்படின்ற ஒரு கேரக்டர் உருவானதற்கு அவருடைய பிளெஸிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நேஷனல் லெவல்ல கூட அண்ணாமலை ஐடென்டிஃபை ஆகிறதுக்கு, இவ்வளவு அண்ணாமலைக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு, இது வரைக்கும் பாஜகவுல எந்த தலைவருக்கும் கிடைக்காத ஒரு முக்கியத்துவம் அண்ணாமலைக்கு கிடைத்திருக்கிறது. நீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு தலைவர்களை பார்த்திருப்பீங்க. நீங்க இலா கணேசன் பார்த்திருப்பீங்க, சிபி ராதாகிருஷ்ணன் பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு தமிழிசை சவுந்தரராஜனை பார்த்திருப்பீங்க, அதுக்கப்புறம் எல் முருகனை பார்த்திருப்பீங்க, பொன்னாரை பார்த்திருப்பீங்க. எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பும் ஒரு இம்பார்ட்டன்ஸும் வந்து அண்ணாமலைக்கு உருவாகிச்சு. அதற்கு காரணம் பிஎல் சந்தோஷ். இப்ப பிஎல் சந்தோஷோடைய ஸ்டாக்ஸே வந்து டவுன் ஆயிருச்சு பிஜேபியில. எனக்கு சொல்லுங்க, அவருடைய ரோல் என்ன இந்த 2024 தேர்தலில்? கர்நாடகாவில் அவருடைய ரோல் என்ன? கர்நாடகா தேர்தலில் தோல்வி அடைந்ததற்கு முதல் காரணம் பிஎல் சந்தோஷ் தான். அவருடைய டீம் அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க. ஏன்னா அந்த நேரத்துல பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல இருந்தவங்களே வெளியில வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க. பிஎல் சந்தோஷ் தான் காரணம். முன்னாள் முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டார் வெளியே வந்து அட்டாக் பண்ணது பிஎல் சந்தோஷ். அப்போ பிஎல் சந்தோஷ் பண்ண பல நடவடிக்கைகள் வந்து அங்க கவுண்டர் ப்ரொடக்டிவா போயிருக்கு. அந்த மாநிலத்துல நமக்கு பெரிய அளவுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றதுக்கு காரணம் இவர் தான். அப்ப அவரை ஃபுல்லா ஓரம் கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெலுங்கானாலையும் பிஎல் சந்தோஷ் தான் வந்து சில ஆபரேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தார். தெலுங்கானாவும் வந்து கையை விட்டு போயிருச்சு. கேரளால பெரிய அளவுக்கு உங்களுக்கு இல்ல. தமிழ்நாட்டுல வந்து அண்ணாமலை வச்சு இவங்க பிளான் பண்ணிருக்காங்க. இங்கேயும் கூட்டணி உடைஞ்சிருச்சு. சோ சவுத் இந்தியா மொத்தமே வந்து அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு முக்கியமான மாநிலங்கள். ஆனாலும் மோடி வந்து ஷோல்டர்ல உரிமையா தட்டி அவரை பக்கத்துல உட்கார வச்சு அவரை திட்டினாருன்றதுக்காண்டி தயாநிதி மாறன் வரைக்கும் அவர் வந்து கடுமையா பேசுனதுன்ற வேல்யூஸ் பூராமே கொடுத்துக்கிட்டே இல்ல இருந்தா. அதுதான் சொல்றேன் நானு. நீங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்து வேற எந்த பாஜக தலைவருக்கும் கிடைக்காத ஒரு முக்கியத்துவம் அண்ணாமலைக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்து கூட உங்களால இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்க முடியல, அட் தி எண்ட் ஆஃப் த டே உங்களால வந்து டெலிவர் பண்ண முடியல அப்படின்னும் போது அது எல்லாம் நிச்சயமாக பல கேள்விகளை எழுப்பாதா? கண்டிப்பா எழுப்பும். ஒரு கூட்டணியை நாங்க உருவாக்குறோம், ஒரு வியூகத்தை நாங்க அமைக்கிறோம், நீங்க தனி வியூகத்தை அமைச்சு கூட்டணியை காலி பண்றீங்க, கூட்டணியை உடைக்கிறீங்க, இங்க இருக்கக்கூடிய கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் சைட்லைன் பண்றீங்க அப்படின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் அப்படின்றதெல்லாம் போயிருக்கு. ஒரு தோல்வி அப்படின்னு ஏற்படும் போதுதான் இந்த விஷயங்கள்லாம் ஒரு ஃபேக்டர்ஸா மாறும். அதுக்கப்புறம் அவரை என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க நடவடிக்கை எல்லாம் எடுக்க மாட்டாங்க. பாஜகன்ற கட்சியில நடவடிக்கை அப்படின்றது எடுக்கிறதே இல்லை. அவரை ப்ரொமோஷன் கொடுத்து வேற ஏதாச்சும் ஒரு பொசிஷனுக்கு அவரை எலிவேட் பண்ணிடுவாங்க. இந்த மீண்டும் வந்து ஒரு பாஜக ஆட்சி அமைகிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து வேற ஒரு எலிவேஷனை கொடுத்து ஏதாவது ஒரு மாநில இன்சார்ஜா போடலாம், அல்லது வேறு விதமான ஏதாச்சும் பதவிகளை கொடுத்து அவர் அங்கிருந்து நவுத்திட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அல்லது கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா இந்த விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆட்களை போட்டு இங்க கட்சியை நடத்த முடியுமான்னு பார்ப்பாங்க. ஃப்ரம் டே ஒன்ல இருந்து அண்ணாமலையுடைய நகர்வுகள் எப்படி இருந்துச்சுன்னு நீங்க நியூஸ் மினிட்ல எழுதின ஆர்டிகல் ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். நான் அதுல இருந்து இந்த கேள்வி வரணும்னு நினைக்கிறேன். இட் மேபி டூ இயர்லியர் டு டிஸ்கஸ் கூட நீங்க சொல்லி தவிர்க்கலாம், பதில் சொல்லலைன்னா. பட் ஆனா நான் கேட்கிறேன், அது பிஜேபி ஜெயிச்சா ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து அவரை வந்து வேல்யூவா கூட்டு போய் வேற ஒரு இடத்துல வச்சு அழகு பார்க்கலாம். இஃப் அது ரிவர்ஸ்ல விழுகுது, பிஜேபி ஜெயிக்கல அப்படின்னா இவரை என்ன பண்ணலாம்? அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றதான். அவர் தான் முடிவெடுக்கிற இடத்துக்கு இப்போ அவரால வந்து இருக்க முடியாது. நீங்க அந்த அந்த என்ன சொல்றது, உங்களுக்கு இன்னைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஹைப், இன்னைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர், அவர் ஒரு அட்மாஸ்பியர் செட் பண்ணி வச்சிருக்காருல, இந்த பவர்ஸ் எல்லாம் வந்து அவர்கிட்ட இருந்து போச்சு அப்படின்னா
அவரால் அந்த கட்சியில இயங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அவ்வளவு பேஷன்ஸ் அவருக்கு இருக்கா அப்படின்றது எனக்கு சந்தேகம் தான். ஓகே. அவரால் அந்த 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 இடத்துல அவர் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி மேபி அவர் வந்து வேற ஒரு புது கட்சி புது இயக்கம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற யோசனையில கூட இருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நடுவுல சமீப காலங்கள்ல அது ஒரு டாக்காவும் இருந்துச்சு. ஆமாமா. அவரை வந்து மாத்துறாங்க, அவரை இது பண்றாங்கன்னா நான் வந்து அவர் வந்து வேற ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருவாரு அப்படின்ற அது மாதிரி ஒரு கொங்கு பெல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி ஆமா ஒரு 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 சின்ன டாக் அப்படின்றது உருவாச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் மீது ஒன்னும் அவங்க ஏடிஎம்கே ரொம்ப அழுத்தங்களை கொடுத்தாங்க. பட் அவர் மீது ஒன்னும் நடவடிக்கை எடுக்கல. பட் பிஜேபி அவரை நம்புறாங்க. அமித்ஷா ஜேபி நட்டா நம்புறாரா என்னன்னு எனக்கு தெரியல. பட் பிஜேபியில இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்தோ இல்லது மற்ற இதுல இருந்து அவருக்கு வந்து கொஞ்சம் நம்புறாங்க. அவர் ஒரு ஹி வில் டெலிவர் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி அவங்க நம்புறாங்க. அந்த மாதிரி ஒரு பிம்பம் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கு. நீங்க டெல்லியில எல்லாம் போய் பாத்தீங்கன்னா டெல்லியிலயோ ஆந்திராலயோ கேரளாலயோ பாத்தீங்கன்னா வி வாண்ட் ஒன் லீடர் லைக் அண்ணாமலை அப்படின்ற அளவுக்குலாம் வந்து அவங்க பயங்கரமா வந்து அந்த ஒரு இமேஜை வந்து கிரியேட். நம்ம ஊர் சோசியல் மீடியாவை தாண்டிட்டா வேற மாதிரி நம்ம ஊர்ல வந்து அது வேற விதமா இருக்கிறது. ஏன்னா நமக்கு இங்க இருக்கக்கூடிய கலா யதார்த்தம் என்ன ஏதுன்னுலாம் தெரியும். பட் அங்க வந்து அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா அண்ணாமலை வந்து இந்த வாட்டி 10 சீட்ஸை வந்து தமிழ்நாட்டுல கொண்டு வர போறாரு. அண்ணாமலை வந்து ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு யோகி, தமிழ்நாட்டை அப்படியே திருப்பி போட்டுருவாரு, தமிழ்நாட்டை அப்படியே புரட்டி போட்டுருவாரு. ஹீ இஸ் கோயிங் டு டெலிவர் தமிழ்நாடு ஃபார் தி சாஃப்ரன் பார்ட்டி அப்படின்ற அளவுக்குலாம் வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் வந்து தகர்த்து உடையக்கூடிய காலம் என்பது நெருங்கி விட்டது. அப்போ இந்த காலம் நெருங்கும் போது அந்த பதற்றம் தானாக வரும். அப்போ அந்த பதற்றத்தை தானாக வரும்போது அவர் மீதான அந்த அட்டென்ஷனை டிஃப்ளெக்ட் பண்றதுக்கு மீடியால வந்து வேற கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் உருவாக்கி அப்படியே அஃப்ளோட்டா இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது நான் பாக்குறேன். ஒரு நீண்ட உரையாடல், பல்வேறு விஷயங்களை பேரலையோடு இணைந்து பயந்து கொண்டிருக்கு. மிக்க நன்றி.